எல்லா கல்லூரியும் சமம். ஆனா அடிப்படையில் சமம் கிடையாது. 90% பேட்டன்ட் எங்க ஃபைல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகத்துல தான் 90% பேட்டன்ட் ஃபைல் ஆகுது. எங்க அதிகமா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க? இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகம். யார் அதிகமா வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க? இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகம். இன்னைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் பெஸ்ட் காலேஜுக்கு நம்ம அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத முடியும். ஆனா இன்றைய அரசியல் அதை பிரதிபலிக்கணும். இன்றைய அரசியல் அதை பத்தி பேசணும். இன்றைய அரசியல் அதை பத்தி பேசினாலே தவறு நினைக்கிறோம். அதை லீடர்ஸ்ல பேசணும்னு நினைக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி நீங்க ஐஐடி போகணும், உங்களால முடியும். நீங்க ஐஐஎம் போகணும், உங்களால முடியும். நீங்க என்ஐடி போகணும், உங்களால முடியும். ஐஏஎஸ் ஆகணும், உங்களால முடியும். அந்த கனவுகளை கொடுக்கணும். அது செய்யும் பொழுது என்ன ஆகுவாங்க? இவங்கெல்லாம் அந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் போகும் பொழுது நல்ல மனிதர்களை பார்க்குறாங்க, எக்ஸலன்ஸ் கேஸ் பண்றாங்க, திரும்ப அவங்க வந்து பெரிய ஆளுமைகளாக மாறிட்டாங்க. அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய திரு அஸ்வின் அவர்கள் பேசியது மிக மிக முக்கியம். என்ஐடியில கூட தமிழகத்தை பொறுத்தவரை 12வது இடத்துல இருக்கும். ஐஐஐடியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் 8வது இடத்துல இருக்கு. இது எல்லாம் கூட நாம் முதல் படி மூலமாக கிராமப்புறத்துல அந்த தாய்மார்களை தயார் பண்ணி ஃபவுண்டேஷன் லிட்ரஸியை சரி பண்ணும் பொழுது குழந்தைகள் 8வது 9வது 10வது வரும் பொழுது நாலேஜபிளா ஸ்கில்ஃபுல்லா பேசிக் கான்செப்டை தெரிஞ்ச குழந்தைகளா நிச்சயமாக அந்த குழந்தைகள் அடுத்த கட்டம் வருவார்கள் என்று நாம் இதற்கு நீங்கள் எல்லாமே ஒப்புறீங்க. ஏன்னா நம்முடைய ஆரம்ப கட்ட கல்வி என்பது இன்னைக்கு கிரைசிஸ் போன்று இருக்கு. அதை சரி பண்ணணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரையும் நம்ம எம்பவர் பண்ணணும். அது நம்முடைய வேலை கிடையாது, அரசுடைய வேலை. அது அரசு பொறுப்பில் வளர்ந்து கவனம் கொடுத்து ஆரம்ப கல்வியினுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை எம்பவர் பண்ணி ஊக்கப்படுத்தி அவர்களை தயார் பண்ணது ஒரு பக்கம். நாம் இன்னைக்கு அரசியல் இல்லை, நம்ம எல்லோருமே சாதாரண மனிதர்கள், சாதாரண விவசாயம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள். நாம் நம்முடைய கையில் என்ன முடியுமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதே நேரத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு வெறும் 2 மணி நேரம் மட்டும் வந்தாங்க. வெறும் 2 மணி நேரம். அவருக்கு பல வேலைகள் இருந்துச்சு. அரசு நிகழ்ச்சியில பங்கேற்கல, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்கல. வெறும் 2 மணி நேரம் வந்தாரு. ஏர்போர்ட்ல இறங்கினாரு, நேர கொடிசியா போனாரு கோயம்புத்தூர்ல. அங்க தென்னிந்தியாவுடைய இயற்கை விவசாயிகள் சம்மேளனம் அந்த மீட்டிங்ல பங்கேற்காங்க. விவசாயிகளை பார்த்தாங்க, பேசினாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இந்த மீட்டிங் போயிருந்தாங்க. எதற்காக பிரதமர் வந்தாங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய மண், நம் உணவு உண்ணக்கூடிய மண், நம்முடைய செம்மறியாடு மேயக்கூடிய மண், நம்முடைய பசுமாடுகள் மேயக்கூடிய மண், அதனுடைய கார்பன் கண்டென்ட், அந்த மண்ணை எடுத்து அதில் எவ்வளவு கார்பன் இருக்கு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த மண்ணில் குறைந்தபட்சம் ஒரு 6% அதில் கார்பன் கண்டென்ட் இருக்கும். அப்பதான் அந்த மண்ணில் ஏதாச்சும் ஒரு இந்த ஊர்ல சொல்லுவாங்க பாசி தூசினாச்சும் விளையும். குறைந்தபட்சம் 6%. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல மண்ணினுடைய கார்பன் கண்டென்ட் 0.5%. 0.5%. அப்படின்னா அந்த மண்ணில் எதுவுமே வராது. அந்த மண்ணில் நீங்க ஒரு உணவு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது அசிடிக், ஒரு ஆசிடுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மண்ணாக அது மாறி இருக்கும். இந்த கார்பனை இன்னைக்கு நம்முடைய மண்ணில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பண்டைய காலமாக இந்த கார்பன் கண்டென்ட்டை அந்த மண்ணில் நம்ம இழந்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய சாயில் எடுத்தாச்சு, அதை எடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறோம், அதை எடுத்து வேறு வேறு நிறுவனங்கள் உருவாக்கணும், கீழே தோண்டி போறோம். அந்த மண்ணில் விவசாயம். பிரதமர் அவர்கள் ஒற்றை நோக்கத்திற்காக வந்தது நம்முடைய மண்ணில் கார்பன் கண்டென்ட்டை திரும்ப 6% மேல கொண்டு போகணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல 0.5% கார்பன். இப்படி யோசிப்போம். இந்த பூமி இத்தனை ஆண்டு காலமாக முன்னோர்கள் வாழ்ந்துட்டாங்க. ஆனா நமக்கு பின்னாடி வரப்போற குழந்தைகள் எந்த உணவை உண்ண போறாங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சுக்கலாம். அதற்காகத்தான் மீதலிடக்கூடிய 2வது முக்கியமான நோக்கம். நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, யாராவது இருந்தாலும் உங்கள்கிட்ட விவசாய தோட்டம் இல்லை, நீங்க சென்னையில் படிக்கிறீங்க, விவசாயமே நீங்க பார்த்தது கிடையாது.
ஒரு மாடு கொம்பிலிருந்து பால் கறப்பாங்களா காம்பிலிருந்து பால் கறப்பாங்களா கூட உங்களுக்கு தெரியலாம், பரவாயில்ல. ஒரு மாட்டுக்கு 4 காம்பு இருக்கு, தெரியலாம் கூட பரவாயில்ல. ஆனா வீகரிட இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. உங்களுடைய சம்மர் ஹாலிடே ஹாஃப் இயர்லி லீவ்ல அப்பா அம்மாவுடைய அனுமதியோடு 2 நாட்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வாங்க, 7 நாள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் முதல் இருக்கையில் இருக்காங்க, அவங்க தோட்டத்துக்கு நீங்க போங்க. அந்த வீட்டு லீடர்ஸும் அவர்களும் இணைந்து அந்த தோட்டத்தில் அவங்க தங்க முடியுமா, தங்குவதற்கு வசதி இருக்கா, அந்த தோட்டத்தில் பத்திரமா இருக்கா அவங்க தங்கறதுக்கு, பெண் குழந்தைகள் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு நம்முடைய அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு தோட்டத்துக்கும் போய் அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய அனுமதியை வாங்கி அதை சர்டிஃபை பண்ணி இன்றைக்கு நாம லீட் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அறிமுகப்படுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கான ட்ரைனிங் நாம் ஆரம்பிக்கிறோம். அந்த குளத்தில் முதலாக வந்து கை மண்ணப்படம், மண்புழு எடுத்து கையில வைக்கணும், மண்புழு கிடைக்காது கொட்டாது, மண்புழு பாய்சன் கிடையாதுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மாடு இன்னைக்கு சிட்டியில போய் பார்த்தீங்கன்னா மாடு சாணம் போடுதுன்னு சொல்றது இல்லைங்க, மாடு ஷிஃப்ட் அடிக்குதுன்னு சொல்றாங்க. மாடு ஷிஃப்ட் அடிக்கிறாங்க சிட்டியில, சாணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவர்கள் அதை பார்க்கணும், மாடு சாணம் போடுதுங்கிற வார்த்தையை அந்த குழந்தை சொல்றாங்க. ஒரு பெரிய உயரிய நோக்கோடு ஐஐடி மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணி இன்னைக்கு நம்முடைய பெரியவர்கள் அவங்க தயவோடு இதை முன்னாடி கொண்டு போயிருக்கோம். இதுவும் மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த குழந்தை இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சு திரும்பி போகும்பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க, அம்மா தோட்டம் இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டினுடைய மொட்டை மாடியில் ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் பண்ணுங்க, வீட்டு மொட்டை மாடியில் கீரை போடுங்க, பால்கனியில காய்கறி போடுங்க, அந்த காய்கறியை உணவா சமைச்சு கொடுங்க, எல்லாமே மார்க்கெட்ல போய் வாங்காதீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டாங்கனாலே இந்த 2 டே இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம வெற்றி நடக்கும். அதே முன்னெடுத்து நடக்கக்கூடிய விவசாய பெண்கள் இருக்கிறாங்க, நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால எதையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை இருக்குது. நான் ஒரு முறை சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்த பொழுது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை 18ஆம் தேதி. அந்த அந்த ப்ரோக்ராம்ல பிரிக்ஸ் சமிட் ப்ரோக்ராம்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ரோக்ராம் நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் சார்பாக பிரதிநிதியாக சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த பிரிக்ஸ் சமிட்டுக்கு நான் சென்றிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஜனாதிபதி சிறில் ராமபோசே அவர்கள் இந்த ப்ரோக்ராம்ல அவர் தான் திறப்பு விருந்தார். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். சிறில் ராமபோசே அவர்கள் 1 மணி நேரம் தாமதமாக வந்தார். எல்லா நாடுகள், சைனா, இந்தியா, உலகத்தில் கிட்டத்தட்ட 70-80 நாட்டுகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. சிறில் ராமபோசே மேடைக்கு வந்தோடனே சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஜனாதிபதி மேடைக்கு வந்து மைக் எடுத்து எல்லாரும் மன்னிச்சிருக்கேன், இன்னைக்கு நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள்ல இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் கட்டாயமா ஒரு வேலையை செய்யணும், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நானும் செய்யணும், அந்த வேலையை செஞ்சுட்டு வரது தாமதமாகும். எனக்கு ஒரு மாதிரி கூட்டு வாய்ப்பு போச்சு. இது ஒரு ஜனநாயக நாட்டில் எதுவுமே நம்ம கம்பல்சரி பண்றது கிடையாது. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு தான் கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ், கம்பல்சரி இதை பண்ணுங்க, கம்பல்சரி அதை பண்ணுங்க. நம்ம ஊர்ல எதுவுமே கம்பல்சரி இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எதுவும் கம்பல்சரி இல்லை. அப்ப ஒரு ராமபோசே சொல்றாரு, நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்த நாள்ல இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனும் அன்னைக்கு 67 நிமிஷம் ஏன்னா 67 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்காக 67 ஆண்டுகள் அவர் பாடுபட்டார். அதுக்காக 67 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் மரம் வைக்கலாம், அரசு பள்ளியில பாடம் எடுக்கலாம், ஒரு அரசு கட்டடத்தை போய் சுத்தம் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அந்த நாட்டுக்காக அந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனும் ஜூலை 18ஆம் தேதி 67 நிமிஷம் அவர் பண்ணணும். நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் செய்யணும். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதன் செய்யணும். யோசிப்போம், இது எவ்வளவு பவர்ஃபுல் ஒரு சர்வீஸ் ஸ்பிரிட் உருவாக்கும். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல இந்த ஆண்டு 67 நிமிஷம், அடுத்த ஆண்டு 67 நிமிஷம், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் டெய்லி ஒரு வருஷம் 67 நிமிஷம் சேவை பண்றாங்கன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அது 100 நிமிஷம், அது 200 நிமிஷம், அது 300 நிமிஷமா மாறும். அதனாலதான் நம்முடைய வீவர் லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நீங்க எல்லாம் சத்திய வாக்கு சத்திய பிரமாணம்
கொடுக்குறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் சர்வீஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம். அந்த சர்வீஸ்ங்கிறது என்னங்க? உங்களை தாண்டி ஒரு மனிதனுக்கு உதவி பண்ண அது சர்வீஸ். இல்லை நான் கம்பெனிக்குள்ள ப்ராஃபிட் கம்மியாக பண்ணேன், இல்லை நான் குடும்பத்துக்குள்ள ஒன்று பண்ணேன், என் சொந்த குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் என்பதை தாண்டி உங்களோட 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை ஒதுக்கி உங்களை தாண்டி உங்க ஈகோவை தாண்டி இன்னொரு மனிதன், சமுதாயம், இன்னொரு வீடு, இன்னொரு கிராமம், நம்முடைய நாடு, நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக 1 மணி நேரம் தினமும் கொடுக்க பாருங்க அப்படிங்கிறது நம்முடைய வாலண்டியர்ஸ்க்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறதுனால எனக்கு அது 8 மணி நேரமோ, சில நாள் 10 மணி நேரமோ, சில நாள் 12 மணி நேரமோ அந்த வேலையை செய்ய வேண்டும். அது கட்டாயமும் இருக்கு. இஷ்டப்பட்டு அந்த வேலை செய்யணும். ஆனா நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் அவங்க எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. அவங்க எல்லாமே 10 மணி நேரம் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கணும். அப்படி இருந்தவங்க எத்தனையோ பேர் தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கி ஆன்லைன்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுறாங்க, மரம் வைக்கிறாங்க, சைலண்டா இவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். அதனால இந்த கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய எல்லா அனுபவங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் உங்களிடம் இந்த பவுண்டேஷன்ல நீங்க வாலண்டியரா இருக்கீங்க, நாம் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், கோரிக்கை, 60 நிமிஷம் உங்களால் கொடுக்க முடியுமா? வாரங்கள் உங்க கிராமத்துல, உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில நீங்களா ஒரு சின்ன குழுவா ஒருங்கிணைத்து வடிவமைத்து சுத்தம் பண்றதா இருக்கட்டும், ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், 4 நல்ல விஷயத்தை பேசுறதா இருக்கட்டும், ஒரு ரீடிங் கிளப். இன்னைக்கு பாருங்க, செய்தித்தாள காலையில் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா 80% நெகட்டிவ் நியூஸ். 80%. நான் நிறைய நேரம் செய்தித்தாளை செக் பண்ணுவேன், இன்னும் எவ்வளவு நெகட்டிவ் நியூஸ் போட்டிருக்கான்னு பார்ப்போம். அதுவும் குறிப்பாக நம்முடைய பிராந்திய உள்ளூர் செய்தித்தாள் எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு ரேப், ஒரு கொலைய சினிமா படம் மாதிரி எழுதுறாங்க. சினிமா படம் மாதிரி எழுதுறாங்க. இவர் வந்தார், அவர் பார்த்தார், அவர் சென்றார், இது நடந்தது அப்படின்னு சினிமா படம் தான். அப்ப நானே நினைச்சுக்கிறேன், ஒரு குழந்தையோ ஒரு தாயோ ஒரு வீட்டில் இந்த செய்தித்தாளை எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாசிட்டிவ் மெசேஜை நம்ம அதை கொடுக்குறோம்? இவங்க சண்டை போட்டாங்க, இந்திய அரசியல் கட்சி அவங்க திட்டாங்க, அவங்க பதிலுக்கு இவரை திட்டாங்க, 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் திட்டாங்க. இதுதான் இன்னைக்கு செய்தித்தாள கிட்டத்தட்ட 80%. நம்ம தேடி 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 அந்த சேவை திருப்பி திருப்பி பாசிட்டிவா வச்சிருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சாதனை பண்ணவங்க பேர் அது இருக்கும். கிராமப்புறத்தில் சாதனை பண்ணவங்க யாரு பேருமே அது இருக்காது. ஏன்னா அவங்க அன்சங் ஹீரோஸ். இன்னைக்கு 2026 பத்மா விருது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆண்டுக்கான பத்மா விருது. நான் செல்போன்ல வரும்போது அந்த பேரை பார்த்துட்டே வந்தேன். எனக்கே சத்தியமா அது 50% பேர் தெரியாது. நான் அரசியல் இருக்கு, பல ஊருக்கு சுற்றுறேன், பல மனிதர்களை பார்க்கிறேன். எனக்கே ஒரு 50% யாருன்னே தெரியாது. கூகுள் பண்ணி யாருக்கு அருமை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நான் கூகுள் பண்ணி பார்க்கிறேன். அதே போல உங்களுக்கு இன்னைக்கு இவர்களை ஒரு பத்மா விருது மூலமாகத்தான் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரலீடர்ஸ் வாலண்டியர் உங்க கிராமத்துல அவங்கள பிடிச்சு அவங்கள வச்சு ஒரு கூட்டம், அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, அதனால ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்க பண்ணுவோம். இப்ப 2வது இருக்கையில கவர்னர் இருக்கிறாங்க, வெள்ள கோயில்ல ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீடு முழுவதுமே இயற்கை பொருட்களை வைத்து இயற்கையான ஒரு பசுமை வீடு. கடந்த 200-300 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சிதலமடைந்த வீடுகள் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து ஒரு கதவு, ஒரு ஜன்னல், 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய வீடு கட்டக்கூடிய முறையை கண்டுபிடித்து அதே போல வீடு. இது ஒரு லேபர் ஆஃப் லவ், ஒரு ஆசையில கட்டலாம். இது ஆச்சரியம் என்னன்னா, யாரெல்லாம் பொருட்களை எனக்கு கொண்டுவார், அன்னை வாங்க வீட்டை பாருங்க, அன்னை பாருங்க வீட்டை பாருங்க, அன்னை வாங்க வீட்டை பாருங்க. இது ஜவஹர்லால் அவர்கள் ஏதோ மார்க்கெட்டிங்கோ அட்வர்டைசிங்கோ பண்ணல. இல்ல, ஒரு பெரிய வீடை கட்டிட்டாரு, எல்லாத்தையும் குட்டி வீட்டை கட்டி ஒரு வீடுனா அடிப்படையில் ஒரு பிரைவசி. நம்ம வீட்டு எல்லாம் யார் வந்தாலும் எங்க வேணாலும் கூட்டு போவார். கிச்சன் கூட்டு போவார், பாத்ரூம் கூட்டு போவார், பெட்ரூம் கூட்டு போவார். இப்படி கட்டணேன், இது காரைக்குடியில் கட்டணே, இது கள்ளக்குறிச்சி நேரம். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா,
இந்த மனிதர்கள் அதையெல்லாம் தாண்டி இதையே காட்டாங்கன்னா இந்த வீடு மாதிரி நீங்களும் ஏதாவது கட்டுப்படுது இயற்கையை சார்ந்து கட்டுறாங்க. எந்த உயிரினத்தையும் கொள்ளாமல் ஒரு சிமெண்ட் நீங்க எடுக்கிறீங்க, அவ்வளவு பொருட்களை அழிவெடுக்கிறீங்கன்னா எவ்வளவு சுற்றுச்சூழல் மாசம் ஏற்படுறது. பண்ணாதீங்க, வேற மாதிரி போங்க, ஒரு முயற்சி. ஆனால் நிறைய பேர் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டே போறாங்க. வள்ளுவர் காலேஜ் ஐயா இருக்காங்க. முதல் நாள் இந்த வீதிரடி சமைப்பு ஆரம்பிச்சது ஐயாவுடைய கல்லூரி. ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க, ஹோட்டல் நடத்துறாங்க. எங்கனே ஹோட்டல்ல பாரே இல்லை, நம்ம ஹோட்டல்ல பாரு இல்லைங்க. நான் கேட்டேன், எப்படி லாபம் சம்பாதிக்கணும்? பார் இருந்தால் தான் லாபம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு மனிதன் நாம் நடத்தக்கூடிய உணவு கூடத்தையும் கூட அதுல தப்பான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. தப்பான மனிதர்கள் அந்த ஃபேமிலியோட வரும் பொழுது ஒரு தாய்மார் முகம் சுமித்து விடக்கூடாதுன்றதுக்காக நடத்தக்கூடிய ஹோட்டல்ல பாருங்க. அடுத்தவர் நடத்தக்கூடிய பெட்ரோல் பங்க். இன்னைக்கு 1 லிட்டர் நீங்க பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா இன்னைக்கு அந்த 1 லிட்டர் எங்க வந்துச்சு, 1 கிலோ எங்க வந்துச்சு, ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் மெஷர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு அயன் வச்சிருக்காங்க. அதுதான் அந்த மெட்ரிக்குடைய வெயிட். நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனா இன்னைக்கு அவருடைய பெட்ரோல் பம்புக்கு போய் 1 லிட்டர் பெட்ரோல் பாட்டில் வாங்கினீங்கன்னா நம்ம ஊருக்கான ஸ்டாண்டர்ட் யூனிட்டா அவங்க கிளீனா ஒரு பெட்ரோல் பம்ப் நடத்துறாங்க. அரபு சார்ந்த ஒரு கல்லூரி நடத்துறாங்க, பேரே வள்ளுவர் கல்லூரி. கட்டாயமா எல்லாரும் திருக்குறள் படிக்கணும். கட்டாயமா அந்த கல்லூரியில எல்லோருமே அரபு சாப்பிடுறாங்க. இன்கம் டேக்ஸ் நேர்மையா இன்கம் டேக்ஸ் கட்டாருன்னு எல்லா வருஷமும் இந்த சர்க்கிள்ல இன்கம் டேக்ஸ் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே போகலாம். ரோல் இருக்கக்கூடிய எல்லாரும் நான் சொல்லிட்டே போகலாம். எதுக்காக சொல்றாங்க, இவர்களை தாண்டி வெளியே ஆட்சி முடியாது. அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க செய்யணும். ஒரு எம்என் பெரியசாமி அவர்களோ, ஒரு வள்ளுவர் காலேஜோ, ஒரு பசுமை வீடு இருக்கக்கூடிய ஜவஹர் அவர்களோ, இந்த இருக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடியவர்களோ, அவங்க பேப்பர்ல வரணும், சோசியல் மீடியாவில் வரணும், ட்விட்டர்ல வரணும், எதுக்கும் செய்யணும். அவர்களுக்கு பரம திருப்தி அதனால செய்யணும். பரம திருப்தி என்கிற வார்த்தை கண்டினியூ ஹாப்பினஸ், சந்தோஷமான இருக்கும். அதனால் அவர்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு. ஆனால் நம்முடைய பொன்னார நண்பர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு நிறைய பத்மா கொடுத்துருக்கோம். அதை நம்ம ஊர்ல ஒரு பாராட்டு வைத்து வீதிரடி அடுத்த ஒரு நோக்கம் அவர்களை அறிமுகப்படுத்தணும். கிராமத்தில் நல்லவர்கள் அறிமுகப்படுத்தணும். ஏன்னாங்க அதை பார்த்தியாலும் ஒருத்தர் மாறுவார். 1% சேஞ்ச், ஒருத்தர் மாறுவார். அந்த ஒரு மனிதர் மாறும்போது வீடு மாறும். அந்த வீடு மாறும்போது அந்த கிராமம் மாறும். கிராமம் மாறும்போது சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறும்போது நாடு. அதனால அந்த சேஞ்சுங்கிறது லாங் ப்ராசஸ். ஒரு கையெழுத்துல யாராலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. 2000 வருஷமா ஜனநாயகம் இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சி ஆரம்பிச்சவங்க பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் நாள் கையெழுத்து போட்டு வறுமையை ஒழிப்பேன், 2வது நாள் கையெழுத்து போட்டு பெண்ணிடத்தை காப்பேன், 3வது நாள் கையெழுத்து போட்டு விவசாயம் செழிக்கும், 4வது நாள் கையெழுத்து போட்டு தமிழகம் உயரும். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. இந்த சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம சேர்த்து கொண்டு போகும்போது மட்டும்தான் அது பெரிய மாற்றமாகும். அது அரசியல் முக்கியம். அரசியல் நம்முடைய பிரதிநிதி முக்கியம். நம்முடைய பஞ்சாயத்து தலைவர், நம்முடைய எம்எல்ஏ, நம்முடைய எம்பி நம்ம முக்கியம். ஏன்னா அவங்க தான் நம்ம சார்பா பேசணும். அவங்க தான் அசம்பிளியில் போய் சட்டம் போடணும். அவங்க தான் இந்த மண்ணுக்கு எது சரின்னு அவங்க தான் பேசணும். பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய டெல்லியில பாராளுமன்றத்துல இந்த மண்ணுக்கு எது சரின்னு அவங்க தான் பேசணும். ஆனாலும் மாற்றம் நடந்திருக்கோம். காமராஜரே 9 ஆண்டுகள் இருந்திருக்கலாம், மிகப்பெரிய ஆளுமை. அதனால நாம திரும்ப திரும்ப கேட்கிறது எல்லாமே பாலிடிக்ஸ் பார்க்காம உள்ளூர் மாற்றம், சிறு சிறு மாற்றம், ஒரு தனிமனித மாற்றம் நம்ம யோசிக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமாக இது மாற வைக்கணும். அது லீடர் சொல்லிடும். அதனாலதான் நம்ம லீடர் செய்திருக்கிறோம். லீடர்ஸ் மாற்றம், அதுல நீங்க லீடர் செய்யுங்க. நீங்க முன்னாடி இருந்து பாருங்க, எல்லோரும் உங்களை பார்த்து மாறுவாங்க. வருகின்ற காலத்தில் ஒரு பெரிய புரட்சியாக மாறும். அதனால் ஒரு ஆண்டு லீடர்ஸை பொறுத்தவரை ஒரு படி மேல வைக்கணும். இன்னும் யானையை போல அது சின்ன படியாக இருந்தாலும் கூட ஸ்ட்ராங்கா வைக்கணும். அதை சரி பண்ணிட்டு அடுத்த படி வைக்கணும். வேகமாக ஓட வேண்டும் என்ற நீதிபதி படிக்கவில்லை.
யானையை போல் அடிமேல் அடி வைத்து அந்த வைக்கக்கூடிய பணியை சரியா வச்சு அந்த மாற்றத்தை எடுத்துட்டு அடுத்த மாற்றத்துக்கு போக வேண்டும் நினைக்கிறோம். அதை உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் பிரபா அவர்கள் நிறைய படிச்சவங்க, எம்பிபிஎஸ், அதன் பிறகு கட்டுப்படிப்பு எம்பிபிஎஸ் படிச்சவங்க. ஆனா அவரும் உள்ள நேர பணியாளராக ஃபுல் டைம் வாலண்டியராக நம்முடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக டாக்டர் பிரபா அவர்கள் ஒரு இன்ஸ்பைரிங் கார்பரேட் மருத்துவமனைக்கு போனா யாரும் முகபாக பார்க்கல, ஸ்கேன் பண்ணும்போது கூட பசுக்கள் எவ்வளவு தான் ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் இதை லீட் பண்ணி நான் ஒரு நேரமா டைம் கொடுக்குறேன்னு சொன்னது நம்ம எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அவரோடு இருக்கக்கூடிய மொத்த குழு இருக்கிறாங்க, எல்லோருமே வேலை விரும்பாதவர்கள், தன்னுடைய பணி அவங்க பாட்டுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறவங்க, அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நம்மை நம்பி நிறைய பெற்றோர்கள் குழந்தையை எடுத்துக்கிறாங்க, குழந்தையை நம்பி நம்மளுக்கு அனுப்புறாங்க. எங்களுடைய முதல் நோக்கம் அந்த குழந்தைக்கு சேஃப் ஸ்பேஸ் ஆகும். வெரி கிளியரா எங்கிட்ட ஒரு குழந்தை 18 வயசுக்கு வர்றாங்கன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலை அந்த குழந்தை ஒரு சேஃப் ஸ்பேஸ், தரமான பாதுகாப்பான அந்த குழந்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் வச்சிருக்கோம். கற்றல் என்பது இரண்டாவது, அந்த சேஃப் ஸ்பேஸ்ல அந்த குழந்தை இரண்டாவது கற்றுக்கணும். அதன் பிறகு அந்த குழந்தை அடுத்த பரிமாணத்துக்கு போகணும். அதனால அந்த குழந்தைக்கான சேஃப் ஸ்பேஸ் உருவாகும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இது ஒரு தாரக மந்திரமாக நம்முடைய வாலண்டியர்ஸ் அந்த ஸ்பேஸை உருவாக்கி தாய்மாருடைய நம்பிக்கையை வாங்கியிருக்கோம். ஒரு தாய்மாருடைய நம்பிக்கையை வாங்குவது உலகத்தில் ரொம்ப கடினமான வேலை. அந்த வீரர்கள் வாங்கியிருக்கிறீங்க. நிறைய குழந்தைகளுடைய நம்பிக்கை இலவசமாக செஸ் எல்லாரும் நடக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும், இன்னும் மேலே மேலே போகணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து மேடையில் நம்மோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போவதற்குரிய இந்த 3 அற்புதமான ஆளுமைகிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்றோம். எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய தன்னார்வ குழுக்களுடைய உழைப்பையும் கொடுக்க நம்ம கொடுக்கிறோம். இது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா, நல்ல ஒரு யூனியனா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யூனியனா நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை நம்ம செய்யணும். எங்கேயோ நடக்கக்கூடிய சிறிய மாற்றம். நம்ம எல்லோரும் 20 வயசுக்கு மேல போனஸ், என்ன கேட்டீங்கன்னா 60 வயசுக்கு மேலே போனஸ், 60 வயசுக்கு மேல வாழக்கூடிய ஒரு ஆண்டு போனஸ் தான். அதனால வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பக்குவமாக நிதானமாக ரொம்ப இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்யக்கூடிய வரமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து குரு நேரமாக பணியாற்றக்கூடிய தன்னார்வ நன்றி தெரிவித்து டாக்டர் பிரபாவிற்கு நன்றி தெரிவித்து நம்முடைய ஒரு அலுவலகத்தினுடைய லீடு கோஆர்டினேட்டர் வந்திருக்கிறாங்க தாராபுரம், ராசிபுரம், பரமத்திவேலூர், கோயம்புத்தூர், அவர்களுக்கு நன்றி தெரிவித்து 12,000க்கும் மேற்பட்ட தன்னார்வ நண்பர்கள் நம்மளோடு இயங்குகிறார்கள், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து குழந்தைக்கு பொறுமையாக நினைக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி தெரிவித்து வந்த எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக ஒரே நிமிஷம் நான் உள்ள வரும்போது சொன்னேன், ஆனா இது எந்த காரணத்துக்கும் கூட ஒரு அரசியல் கட்சி கிடையாது. நமது அரசியல் கட்சி போல ஒரு தனி மனிதனுக்கு புதிப்பாடுவது நம்முடைய வீத லீடர்ஸ் இல்லை. இந்த வீத லீடர்ஸ்ல அனைவரும் சமம். அதனாலதான் எனக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைட்டில் சீஃப் சர்வன்ட், முதன்மை சேவகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரசிடென்டோ அப்படின்னு கொடுக்குறேன், முழுமையாக வேலை செய்யறவங்களுக்கு சிஇஓ டைட்டில் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால முடிந்தவரை என்னுடைய புகைப்படத்தையும் கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை எல்லா ஆண்டும் வைப்பது போல இந்த ஆண்டு நான் வைக்கிறேன். எல்லா இடத்தையும் தவிர்த்துட்டீங்க, இருந்தும் 2-3 புகைப்படம் இருக்கு, அதுவும் அடுத்த ஆண்டு வராமல் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.